ஹாய் நண்பா! வெல்கம் டூ ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஐஐடியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் அப்டேட்ஸ் பற்றி ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் உடனுக்குடன் அப்டேட் செய்வோம். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸும் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் செய்கிறதுக்கு. ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஐஐடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்ன ஜாப் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, May 28 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் சிஆர் சங்கர் ராம். அவர் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டிசைன் ஐஐடியில் இருக்கிறவர் தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோஆர்டினேட்டர். இந்த ப்ராஜெக்ட் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து March 2026 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பர்ஃபார்மன்ஸை பொறுத்தும் ப்ராஜெக்ட் ஃபண்டிங்கை பொறுத்தும் இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதாவது சிஇஓக்கு வந்து வேகன்சி இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஇ ஆர் பிடெக் வந்து அட்லீஸ்ட் 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து 15 வருஷம் வந்து ஆட்டோமோட்டிவ் டொமைனில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் குவாலிட்டி, நெட்வொர்க்கிங் எபிலிட்டி, எக்ஸலண்ட் ரிட்டன், வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில், குட் அனலிட்டிக்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா பெட்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து நீங்கள் வந்து 3 lakhs வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாதம் வந்து 3 லட்சம் வரைக்கும் இந்த ஜாபில் இருந்து நீங்கள் சேலரி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வந்து படித்து பாருங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்கள் சிவி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 10 பேஜுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 பேஜுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் சிவி. அடுத்து வந்து இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா June 12. ஸோ June 12க்குள்ளே நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இவங்க வந்து இந்த ஜாபுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் மென்ஷன் பண்ணலை. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அவங்களோட ஐஐடி மெட்ராஸோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் போய் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லிங்க்கும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த லிங்க்கை செக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணும்போது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலிமா வந்து நீங்கள் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியராக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தடவை உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனோ எடிட்டோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஆக்டிவில் இருக்க ஒரு இமெயில் ஐடியை இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபியூச்சர் கம்யூனிகேஷன் வந்து இமெயில் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணும்போது ப்ராப்பரான இமெயில் ஐடி, ஆக்டிவ் இமெயில் ஐடி சப்மிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து உங்களை வந்து ரிட்டன் எக்ஸாம் ஆர் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த ஹார்ட் காப்பி வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இதை வந்து சென்ட் பண்ண வேண்டியதில்லை. உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடும்போது மட்டும் இந்த ஹார்ட் காப்பி வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து வந்து இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட சர்டிஃபிகேட் அண்ட் எலிஜிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை மட்டும் வந்து அவங்க வந்து இன்டர்வியூ ஆர் ரிட்டன் எக்ஸாமுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த இன்வைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலியமாக தான் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை வந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்ருங்க. அடுத்து வந்து இந்த ஜாபுக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களை செலக்ட் பண்ணுறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களை இன்டர்வியூக்கோ இதுக்கோ வந்து இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை செலக்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த இமெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுக்கலாம். இதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 9 AM ஈவினிங் 5:30 வரைக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே. நேஷ்னல் ஹாலிடேஸ் அன்னைக்கு இருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுற லிங்க்கும் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கு மீட் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஜாபுக்கான லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா June 12. June 12க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் போய் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேரும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் செய்கிறதுக்கு. ஓகே நண்பா, மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.